இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து 38 ஆண்டுகளாக முடக்குவாதத்தினால் அந்த குளத்தருகில் அமர்ந்திருந்த நோயாளியை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துவதை இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கிறார். இரக்கமுள்ள ஆண்டவர். 38 ஆண்டுகள் எதை குறிக்கலாம்? 38 40 ஆண்டுகள் அவர்கள் பாலை நிலத்திலே அலைந்தார்களே, தன்னந்தனியாக. ஆனால் கடவுள் உதவி செய்தார். கடவுள் உணவு அளித்தார், தண்ணீர் கொடுத்தார், பாதுகாப்பு கொடுத்தார், அவர்களுக்கு அந்த கானான் நாட்டை கொடுத்தார். அதுதான் சுகம், அதுதான் விடுதலை. நோயினின்று விடுதலையை போல அவர்களுக்கு கானான் நாட்டை கொடுத்தார், உரிமையாக்கி கொள்ள கொடுத்தார். அற்புதமான நிகழ்வு அது. நமக்கு உவமையாகவும் அமைகிறது. அன்பானவர்களே, இந்த திமிருவாதக்காரன், இந்த முடக்குவாதமுற்றவன் தான் நம்முடைய நிலையை வெளிப்படுத்துகிற மனிதன். பல சமயங்களில் முடக்குவாதமுற்றவனுக்கு எப்படி யாரும் உதவி செய்யவில்லையோ, அந்த குளத்திலே இறங்கி அது கலங்கும் பொழுது முதலில் இறங்கினால் குணம் பெறுவான், ஆகையினால் குளத்தில் இறங்கி சுகம் பெறுவதற்கு யாரும் உதவி செய்ய வரவில்லையோ, அதை போலத்தான் இந்த உலகத்தினால் நமக்கு உதவி செய்ய முடியாது. நாம் பாவத்தில் இருக்கும் பொழுது பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடிய, மத்தேயு நற்செய்தி 1:21, மக்களை பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய இயேசு வந்தால்தான் விடுதலை. இயேசுவினால் தான் வாழ்வு, இயேசுவினால் தான் வாழ்வு. அந்த இயேசுவும் கூட மனிதர்களுடைய கோரிக்கையினால், வேண்டுதலினால் வரவில்லை, தாமே முன்வந்தார். இதோ வருகிறேன், உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற. நாம் வாசிக்கிறோம், எபிரேயர் புத்தகத்திலே வாசிக்கிறோம், தானாக வருகிறார். 3:16 யோவான் நற்செய்தியிலே வாசிப்பது என்ன? கடவுள் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனை கொடுத்தார், தாமாக முன்வந்து கொடுத்தார். இந்த நிகழ்விலும் கூட இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், இயேசு என்ன செய்கிறார்? தாமாக வந்து, நீர் குணமடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவரே சொல்லுகிறார், கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ. அன்பானவர்களே, அந்த வீடு எது? வானக வீடு, வானக வீடு. நாம் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 3வது அதிகாரம் 19 வாசிக்கிறோம், வானகமே நம்முடைய தாய் நாடு, இந்த உலகம் அல்ல. அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அன்பானவர்களே, அதை நோக்கி பயணிப்பதற்கு நம்மை இந்த உலகத்தில் இந்த பயணத்திற்கு உதவியாக, ஆதாரமாக, ஆசீர்வாதமாக, ஆற்றலை கொடுத்து உதவுகின்றவர் யார்? நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து. அவரை நாம் அணுகினால், அவர் சொல்வதை கேட்டால், அவர் சொல்வதை கேட்டு கட்டிலை தூக்கி கொண்டால், கீழ்ப்படிந்தால், நாம் வான்வீடு நோக்கி பயணம் செய்ய முடியும். அன்பானவர்களே, மனம் மாறியவர்களுக்கேற்ற செயல்களை செய்து காட்டுங்கள். 3:8 நாம் வாசிக்கிறோம் லூக்கா நற்செய்தியிலே. ஆண்டவர் சொன்ன உடனே மனம் மாறியவர்களுக்கேற்ற செயல்களை செய்து காட்டுவது என்ன? அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது, சொல்வதை கேட்பது. சொல்வதை கேட்பது 55 எசாயா புத்தகத்திலே, அதிலே முதல் வசனத்திலே 3வது வார்த்தையிலே பார்க்கிறோம், நான் சொல்வதை கேளுங்கள் வாழ்வீர்கள். அன்பானவர்களே, இயேசு சொல்வதை கேட்போம். என் நிலையிலும் இயேசு சொல்வதை கேட்போம். தகப்பனே, இரக்கம் நிறைந்த எங்கள் தெய்வமே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே, அப்பா, பாவிகளும் நோயாளிகளுமாக எங்களுக்கு உதவி செய்து எங்களை தூக்கி விடுபவர் யாரும் இல்லாமல், எங்களை மன்னிப்பதற்கென்று யாரும் இல்லாதபடி உம்மை மட்டுமே நாடி வருகிறோம். என்னிடம் வருகிறவர்களை நான் ஒருபொழுதும் புறக்கணிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறவரே, உம்முடைய தயவு மிகுந்த வாக்குறுதியின்படி எங்களை குணப்படுத்தும், எங்கள் பாவங்களை மன்னியும். வான்வீடு நோக்கிய பயணத்தில் எங்களுக்கு நீரே உம்முடைய தூய ஆவியினால் வழிநடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.